சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சு. 6 மணிக்கே எப்படி பளபளன்னு இருக்குது பாருங்க, பகல் மாதிரி. இன்றைக்கி வந்து காலையிலேருந்து கொஞ்சம் வீடு க்ளீனிங் வேலையெல்லாம் இருந்தது. ஏன்னா இன்னும் 2 டேஸில் வந்து வருஷப்பிறப்பு வருது இல்லைங்களா. சரி, கொஞ்சம் க்ளீன் பண்ணி வீட்டை நீட்டாக வைப்போம்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மதியானமே செடிக்கு தண்ணி ஊற்றிட்டேன். ஈவினிங் போயின்னா கொசு வேறு ரொம்ப கடிக்கிற மாதிரி இருக்கும் சொல்லிவிட்டு அந்த ஒரு 6 to 6:30 வரைக்கும் அந்த கொசு இருக்கும். அதுக்கப்புறம் எங்கே போவாங்கன்னு தெரில எல்லோரும். அதனால் மாடிக்கு போய் மாடியோட வீடியோலாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதனால் இன்றைக்கி வீடியோ எடுத்தேன். இந்த ரோஸ்மேரி பிளான்ட் இதெல்லாம் வந்து லைனாக வச்சுருக்கேன். செம்பருத்தி பூ கொஞ்சம் நிறைய பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ என்ன செம்பருத்தி சீசனாக என்னன்னு தெரில, எல்லா செடியிலையும் நல்லா பூக்குது. வாடாமல்லி பாருங்கள், வாடாமல்லி அந்த பிங்க் கலரில் ஒரு பட்டன் ரோஸ் மாதிரி இருக்கும், அதுவும் நல்லா பூக்குது. என்னென்னா நம்ம இப்போ தண்ணியெலாம் ஊற்றுறோம் பார்த்திங்களா, அப்போ இந்த தேவையில்லாத செடியெல்லாம் நிறைய வளர்ந்து கிடக்கும். அப்பப்போ அதெல்லாம் பிடுங்கி சொல்லணும், இல்லைன்னா மொத்த செடியும் அது காலி பண்ணிடும். இது வந்து ஒரு ஆக்சுவலாக அம்மான் பச்சரிசின்னு சொல்லி ஒரு மூலிகை செடி தான். இந்த மருவுக்கெல்லாம் இந்த பாலை வைப்பாங்க, அது செத்து போய்ட்டோன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் அது வேறு எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரியல. எங்கள் வீட்டு எல்லா செடியிலையும் அந்த செடி வளர்ந்துருக்கும். களை செடியே அதான் எங்கள் வீட்டில். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நம்ம லெமன் கிராஸ் அடிக்கடி நம்ம வீடியோவில் போடுறதே இல்லை. இன்றைக்கி வந்து அந்த பக்கம் இருக்க முல்லை செடியை கட் பண்ணியாச்சு. கட் பண்ணியாச்சுன்னா ரொம்ப பூச்சி வந்துருந்ததுன்னு சொல்லிவிட்டு மற்ற செடிக்கெலாம் ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லிவிட்டு கட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மட்டும் துளிராக இருக்கிறத மட்டும் விட்டுட்டு மிச்சதெல்லாம் கட் பண்ண சொன்னேன். அந்த பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து கேப்சிகம். அது எப்படி திடீர்னு வந்துச்சுன்னு தெரில. நான் இந்த செடியெல்லாம் எடுத்துகிட்டு இந்த விதை இருக்கிற தண்ணியெல்லாம் போடுறேன் பார்த்திங்களா, காய் நறுக்கின தண்ணியெல்லாம், அதுலேருந்து ஒரு விதை விழுந்து செடி வரக்கூடாது. பட்டன் ரோஸ் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். நல்ல ரோஸ் எல்லாம் பட்டன் ரோஸ் மாதிரி பூக்குது. என்ன ஆச்சுன்னே தெரில செடிக்கெல்லாம். வெயிலோட தாக்கமாக என்னன்னு தெரில. ஆனால் இந்த தடவை ஒசூரில் பயங்கர வெயில், சொல்லிக்கவே முடியலை. அப்படி ஸ்வெட் ஆகுது. இங்கெல்லாம் ஸ்வெட்டிங்னாலே என்னன்னே தெரியாது. ஆனால் இன்றைக்கி நிலவரப்படி ரொம்ப வெயிலாக இருக்குது. ஸ்டார் ஃப்ரூட்டில் வந்து நிறைய பூ எடுத்திருக்கு. இந்த மாதிரி தான் அங்கங்கே ஏதாவது புல் வளர்ந்து கிடக்கும், அப்பப்போ பிடுங்கி போடணும். இது ஒரு முள்ளு கத்திரிக்காய் வகை, விதை போட்டு வந்த செடி இது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேஞ்சிங் ரோஸில் நிறைய முகெல்லாம் எடுத்திருக்கு. ஸ்வீட் லைம் வந்து காய்ச்சிருக்கு. எல்லா செடியுமே இந்த தடவை கொஞ்சம் காய் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு வயசாகுதில்ல, அப்புறம் மெச்சூரிட்டி இல்லை நம்ம சொல்லிட மாட்டோமா. அதுக்காக எல்லோரும் இப்போ வந்து இந்த தடவை காய் பூ எல்லாம் பூத்து தள்ளுறாங்க. பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டோமே, ஆனால் அதுக்குரிய பலன்லாம் இந்த காய் காய்க்கும்போது பூ பூக்கும்போது அப்போ தான் இந்த பலனே நமக்கு தெரியும். எப்படி லைன் கட்டி காய்க்கிறாங்க பாருங்கள் கோவக்காய். அப்பப்போ 2 இருக்கும், எடுத்து சாம்பாரில் போட்டுருவேன். இந்த மாதிரி இந்த மல்பெரி பிளான்ட்டில் வந்து நீங்கள் மதியானம் தண்ணி விடும்போது 7-8 காய் இருந்தது. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டோம். ஆனால் அந்த செடியை வந்து காய்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி கட் பண்ணி விடணும், அப்போ தான் புது காய் எடுக்கும். இந்த மாதிரி அழகிகள் இருக்கிறதுனால தான் இந்த காய் எல்லாமே காய்க்குது நல்லா. அழகிகள் தான் இந்த தோட்டத்துக்கு மெயினான ஆளுங்க. அங்கங்கே கலர் கலராக பூக்கிற பூவை வச்சு விடுங்க, ஆட்டோமேட்டிக்காக வண்டு, பட்டர்ஃப்ளை, வெட்டுக்கிளி எல்லோரும் வந்து சேருவாங்க. அப்புறம் பாருங்கள், எல்லா காயும் சூப்பராக காய்க்கும். இந்த செடியை ட்ரை பண்ணி பார்த்தா பிடுங்கவே முடியல. அதுக்கு ஒரு தனி அட்டென்ஷன் கொடுக்கணும் உங்களுக்கு. அதே மாதிரி வெங்காயப்பூ பூத்துருக்கு எங்கள் தோட்டத்தில். வெங்காயப்பூ வந்து வெங்காயம் வந்ததுக்கப்புறம் தான் பூக்குன்னு நினைக்கிறேன். நிறைய வந்து முடக்கத்தான் கீரைன்னு விதை இருக்குதுல்ல, அது போட்டு விட்டதுக்கப்புறம் முடக்கத்தான் கீரை வந்திருக்கு. அது சும்மா அப்பப்போ கீரை பண்ணும்போது ஒரு 4 கீரை போட்டிங்கன்னா இந்த கால் வலி, கை வலி இதெல்லாம் குறையும். அப்புறம் பம்ளி மாஸ் வந்து வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, ஆனால் இந்த ஒரு லெமன் சைஸுக்கு வளர்ந்துருக்கு இப்போதைக்கு. இதுதான் முடக்கத்தான் கீரையோட விதை. ரோட் சைட்லலாம் நிறைய கிடக்குதுங்க. ஆக்சுவலாக அதை நம்ம வந்து அடிக்கடி சாப்பிடணும், தோசை மாவில் கலந்து.
அப்போ தான் இந்த முட்டு வலியெல்லாம் வருது பார்த்தீங்களா, ஜாயிண்ட் பெயின்ஸ்லாம் அதெல்லாம் கம்மியாகுன்றாங்க. நம்ம அம்மா சொல்லி கொடுத்தது தானே நமக்கெல்லாம் தெரியும். செர்ரி பழத்தில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே காயாக இருக்குது. பூவெலாம் காமிச்சேன். இப்போ எங்கெங்கே காய் இருக்குதுன்னு தெரில. ஏன்னா காயும் அதே கலரில் இருக்குது, இலையும் அதே கலரில் இருக்கிறதுனால தெரியல. ஆனால் பழுத்த உடனே கண்டிப்பாக தெரிஞ்சு தான் ஆகணும். ஏன்னா அவங்க அந்த ரெட்டு கலருக்கு வந்துடுவாங்க. அதே மாதிரி இந்த முல்லை செடி பார்த்திங்கன்னா படர்ந்து கிடக்குறாங்க. அந்த பக்கம் வீட்டில் இருக்கவங்க அவங்க சைடு இருக்க பூவெல்லாம் பறிச்சுக்கோங்கன்ட்டேன். இந்த பக்கம் இருக்கிறத நான் பறித்து சாமிக்கு வைக்கலான்ட்டு ஃபுல்லாக சூப்பராக எல்லா செடியும் ரெடி ஆகிட்டுருக்காங்க. கொஞ்சம் உரம் போடணும். உரம் போய் வாங்கிட்டு வரத்துக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல, போய் வாங்கிட்டு வரணும். அதே மாதிரி பூவெலாம் கொஞ்சம் பூத்து இருந்துச்சு. ஏன்னு வச்சுக்கோங்க, காலையிலேருந்து பெண்டு நிமிடுற அளவுக்கு வேலை இருந்தது. ஒட்டடை அடிக்கிறது, வெளியெல்லாம் க்ளீன் பண்ணுறது, மாடி பெருக்கிறது, அப்புறம் அந்த சந்தன முல்லை செடியில் பூச்சி வந்தது பார்த்திங்களா, அது ஒரு ஆள் கூப்பிட்டு கட் பண்ணது. அதெல்லாம் கட் பண்ணி அவங்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்களா எல்லாத்தையும் பார்த்துட்டு, அவுட் சைடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக ஆக்கிட்டு மாடியெல்லாம் பெருக்கி தண்ணி ஊற்றியாச்சு செடிக்கு. சப்போட்டாலாம் இப்போ தான் பிஞ்சு வச்சுருக்காங்க. சப்போட்டா பக்கத்துலேயே நம்ம அழுகியை வச்சதுனால கண்டிப்பாக அங்கே வர பட்டர்ஃப்ளை, வண்டு, குளவி எல்லோரும் அங்கே தேன் குடிக்க வந்துட்டு அப்படியே அந்த பூவிலலாம் போய் உட்காந்து கொஞ்சம் காய்க்கிறதுக்கு ரெடி பண்ணுவாங்க. எடுத்த பூவெல்லாம் சாமிக்கு வச்சாச்சு. எல்லாருக்கும் சாமியும் நல்லபடியாக காப்பாற்றுவாங்க. தேங்க்யூ.